ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ரெண்டையும் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ நான் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். இதே மொறு நல்லா வரும். நீங்கள் மைதா மாவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கிறேன். நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா இப்போ தேய்ச்சி வச்சுக்கணும். 2 பெரிய வெங்காயத்தை நீளம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். சின்னதாம திரட்டி வச்சிட்டோம்னா இப்போ அந்த வெங்காயத்தில் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்த போகிறேன். ரெண்டையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா அப்படியே வதக்காமல் தான் சேர்க்குறேன். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டிருக்கேன். இது எல்லாமே பச்சையாக தான் உள்ளே வைக்க போகிறேன். இது நல்லா இருக்கும் இப்படியே வச்சோம்னா. இப்போ 1 ஸ்பூன் கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஒட்டுறதுக்காக அந்த பசை மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒட்டுறதுக்காக இப்போ இதை எடுத்து முக்கோணமாக நல்லா மடித்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே அந்த வெங்காயத்தை உள்ளே எடுத்து வச்சிடலாம். இது பாருங்க, இந்த மாதிரி வைக்கணும். லைட்டாக அந்த இதை வச்சு ஒட்டி வச்சிடலாம். கோதுமை மாவு பசையை வச்சு அதை அப்படியே மடக்கி வச்சிடலாம். நமக்கு மோமோஸ் மாதிரியும் பண்ணலாம். இந்த சுற்றியும் மாவு வச்சு ஒட்ட வச்சுட்டு நடுவில் அந்த வெங்காயத்தை வச்சுட்டு இந்த மாதிரியும் கூட ஒட்டிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணோம்னா. இப்போ பொரித்து எடுத்துடலாம். பொரித்து வந்துருச்சு. நல்லா மொறுன்னு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.